வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சபரிமலையின் 18 படிகள் அதன் மறைவு ரகசியம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். சபரிமலையில் பக்தர்கள் அனைவரும் ஏறும் 18 படிகள் அது வெறும் சாதாரண படிகள் அல்ல, அது ஆன்மீக ரகசியம் நிறைந்த சின்னம். இன்று அந்த 18 படிகளின் மறைவு அர்த்தம் என்ன என்பதை பார்ப்போம். 18 படிகள் 18 பதி என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு படியும் ஒரு ஆன்மீக அர்த்தத்தை குறிக்கிறது. முதல் 5 படிகள் நம் ஐம்புலன்களை குறிக்கிறது. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ற ஐம்புலன்களை குறிக்கிறது. இவற்றை நாம் அடக்க வேண்டும். அதற்கான பயிற்சிதான் முதல் 5 படிகள். அடுத்த 8 படிகள் நம் உள்ளத்தில் இருக்கும் அஷ்ட ராகங்கள், காமம், கோபம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், அசூயை, தீய எண்ணங்கள் இதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும். பிறகு 3 படிகள் சத்துவம், ரஜஸ், தமஸ் எனும் 3 குணங்களை குறிக்கிறது. சமஸ்கிருதத்தில் சத்துவம் அப்படின்னா தூய்மை, அமைதி, அறிவு, ஆனந்தம், சமநிலையை குறிக்கிறது. இது ஒருவரின் மனதை நற்காரியங்களில் செலுத்தும் குணம். மன அடக்கம், விவேகம், கருணை, வைராகியம் போன்ற நல்ல பண்புகளை கொண்டது. ரஜஸ் என்றால் ஆர்வம், செயல், ஆசை, பற்றுதல், வேட்கை, அமைதியின்மை என்று பொருள். இன்ப துன்பங்களில் பற்றுதலை ஏற்படுத்தும் குணம். இது ஒருவரிடம் செயல்களின் மீதுள்ள பற்றுதலை வளர்த்து அவர்களை செயல்பட தூண்டுகிறது. தமஸ் என்பது அறியாமை, சோம்பல், மந்தம், மாயை, செயலற்ற தன்மை, உறக்கம் ஆகியவற்றை குறிக்கிறது. இது ஒருவரிடம் சோம்பல், காமம், வெகுளி, பொய், இம்சை போன்ற எதிர்மறை குணங்களை உண்டாக்கும். எனவே இந்த 3 சத்துவம், ரஜஸ், தமஸ் போன்ற 3 குணங்கள் ஒரு மனிதனின் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்றன. அவற்றை நாம் கடந்து செல்ல வேண்டும். கடைசி 2 படிகள் அறிவும் அகங்காரமும். இரண்டையும் கடந்து சென்றால்தான் பரமன் தரிசனத்திற்கு தயாராக முடியும். அதனால்தான் 18 படிகளை ஏறும்போது பக்தர்கள் விரதம் இருந்து மலையுடன் கடுமையான பயணம் செய்து தன்னலம் மறந்து தெய்வீகத்தை அடைகிறார்கள். 18 படிகளை கடந்து சென்றதும் நாம் பெறுவது ஒரு கோயில் தரிசனம் மட்டுமல்ல, அது நம்முடைய ஆன்மீக வெற்றி. புலன்களை வென்று குணங்களை அடக்கி அறிவும் அகங்காரமும் தாண்டிய ஒரு தெய்வீக பயணம். அதனால்தான் சபரிமலையின் 18 படிகள் உலகின் எதிலும் ஒப்பிட முடியாத ஆன்மீக ரகசியம் கொண்டது. ஒவ்வொரு படியும் நம்மை தெய்வத்துக்கு பக்கம் ஒரு படி அருகில் கொண்டு செல்கிறது. உங்களுக்கு இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு வேறு ஒரு தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.